இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை தொடங்கி 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக மலேசியாவிற்கு வருகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். இது இந்திய பிரதமர் மோடியின் மலேசியாவுக்கான 3வது விஜயம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது மோடி இங்குள்ள இந்திய வம்சாவளி சமூகத்தினரையும் தொழில் மற்றும் வணிகத்துறையைச் சேர்ந்த பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். மேலும் அன்வாரின் அழைப்பின் பேரில் நடைபெறும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக 10வது இந்தியா மலேசியா தலைமை நிர்வாகிகள் மன்ற கூட்டமும் நடத்தப்பட உள்ளது. இந்தியா மலேசியா உறவு பல்துறை கொண்டதும் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்தும் வருகிறது. இந்திய பிரதமரின் இந்த வருகை இரு நாடுகளுக்கு இடையிலான முழுமையான இருதரப்பு ஒத்துழைப்பை ஆய்வு செய்வதற்கான முக்கிய வாய்ப்பாக அமையும் என்று இந்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், முதலீடு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள், கடல்சார் ஒத்துழைப்பு, டிஜிட்டல் மற்றும் நிதி தொழில்நுட்பம், ஆற்றல், சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் மக்கள் தொடர்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் மலேசியா முழுவதும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இணைய சேவை கவரேஜ் 99.71 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். தேசிய டிஜிட்டல் வலையமைப்பு திட்டமான ஜென்டேலா செயல்படுத்துவதற்கு முன் இணைய கவரேஜ் 91.8 விழுக்காடாக மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் அணுகலை விரிவுபடுத்த அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக ஃபோமி கூறினார். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நம்பிக்கையை வழங்க நம்பகமான இணைய இணைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி மூலம் நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி அனைத்து மலேசியர்களுக்கும் பரந்த மற்றும் சமமான அணுகலை உறுதி செய்ய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நிலத்தடி வலையமைப்பு சாத்தியமில்லாத பகுதிகளுக்காக ஸ்டார்லிங்க் போன்ற செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களை தற்காலிக தீர்வாக பயன்படுத்துவது குறித்து அமைச்சு ஆய்வு செய்து வருகிறது. மேலும் தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கு இடையே உள்கட்டமைப்பு பகிர்வை ஊக்குவித்து சேவை விரிவாக்கத்தை விரைவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அவர் கூறினார். திடக்கழிவு மற்றும் பொது சுத்தம் மேலாண்மை சட்டம் 2007 கீழ் குப்பை வீசுதல் குற்றம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 141 வழக்குகள் துணை அரசு தரப்பு வழக்கறிஞரால் வழக்கு தொடர ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக திடக்கழிவு மேலாண்மை கழகமான SW காப் தெரிவித்துள்ளது. இதில் 46 வழக்குகளுக்கு நீதிமன்ற விசாரணை தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 வழக்குகள் முடிவடைந்து தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2000 ரிங்கிட் அபராதம் அல்லது 12 மணி நேர சமூக சேவை தண்டனை விதிக்கப்படலாம். மேலும் குப்பை வீசிய குற்றத்திற்காக 600 பேருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதில் 462 பேர் உள்ளூர்வாசிகளும் 138 பேர் வெளிநாட்டவர்களும் ஆவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்தில் எந்தவித பாகுபாடும் இல்லை என்று SW காப் தலைமை நிர்வாக அதிகாரி கலீத் முகமது தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பிப்ரவரி 13ஆம் தேதி குப்பை வீசுதல் குற்றத்தில் தண்டனை பெற்ற அனைவரும் ஒரே நேரத்தில் சமூக சேவை செய்ய உள்ளதாக வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி நிர்வாக அமைச்சர் ngா கோர்மிங் தெரிவித்தார். அவர்கள் கால்வாய்கள் சுத்தம் செய்தல், சாலைகளை துடைத்தல் மற்றும் பொது கழிப்பறைகளை சுத்தம் செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று அவர் கூறினார். மலாக்கா டுரியான் துங்காலில் உள்ள ஜலான் புக்கிட் தம்பூன் சாலையில் நிகழ்ந்த 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 20 வயது கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து நேற்று காலை சுமார் 7:45 மணியளவில் நிகழ்ந்ததாக அலோர் காஜா மாவட்ட காவல்துறை தலைவர் அமாட் அபுபக்கர் தெரிவித்தார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் ஹோண்டா மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவர் சுங்கை உடாங் பகுதியில் இருந்து செலாந்தார் சமூக கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. அப்போது 48 வயதுடைய பெண் ஒருவர் ஓட்டிய ஹோண்டா சிட்டி வாகனத்தின் பின்புறத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதலின் தாக்கத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் எதிர்திசை பாதையில் தூக்கி வீசப்பட்டதுடன் அங்கு வந்த 49 வயதுடைய ஆண் ஒருவர் செலுத்திய ட்ரெய்லர் வாகனம் மீண்டும் அவரை மோதி உள்ளது. இந்த விபத்தில் மாணவரின் மோட்டார் சைக்கிள் கடுமையாக சேதமுற்றது.
தீவிரமாக காயமடைந்த நிலையில் அம்மாணவர் மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கு 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41(1) பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சராவா சிபுஜெயா அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் மூழ்கி இறந்த நிலையில் 2 சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் உட்பட 3 குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்டன. இச்சம்பவம் குறித்து நேற்று மாலை 4 மணி அளவில் தங்களுக்கு அழைப்பு வந்ததாக சராவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அழைப்பு வந்த உடனேயே சிபுஜெயா நிலையத்தில் இருந்து 8 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். அங்கு வந்தவுடன் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகளான 2 சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் சுமார் 2 மீட்டர் ஆழத்தில் உள்ள தொட்டியில் விழுந்ததாக பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் மூவரும் ஏற்கனவே பொதுமக்களால் வெளியே கொண்டு வரப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். சம்பவ இடத்திற்கு வந்த சுகாதார அமைச்சின் துணை மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட 3 பேரும் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தினர். உடல்கள் மேல் அதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் சவுக்கிட் பகுதியில் உள்ள ஹெல்த் கிளப்பில் நடைபெற்ற சோதனையில் பலர் கைது செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சட்டத்துறை தலைமை அலுவலகத்தின் மேல் அதிக உத்தரவுகளை காவல்துறை இன்னும் எதிர்பார்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை ஆவணங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி சட்டத்துறை தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற சோதனையில் 208 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 17 பேர் அரசு ஊழியர்கள். பின்னர் நீதிமன்றம் காவல் நீட்டிப்பு கோரிக்கையை நிராகரித்ததை தொடர்ந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது இயற்கைக்கு மாறான பாலியல் உறவு மற்றும் விபச்சார சுரண்டல் தொடர்பான பிரிவுகளின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டாலும் யாரும் தங்களை பாதிக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொள்ளாததால் வழக்கு தொடர முடியாத நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மலேசியாவிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் 7ஆம் தேதி மலேசிய இந்தியர்களை சந்திக்க உள்ளார். ஸ்ரீ கம்மாங்கான் மைன்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் மற்றும் கன்வென்ஷன் சென்டரில் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்க ஆர்வம் உள்ளவர்கள் சலாமாத் தத்தாங் மோடிஜி.com இணையம் வழியாகவும் முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்யலாம். உடனே பதிவு செய்து பாரத பிரதமர் மோடியின் நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.